திருகோணமலைக்கு படையெடுக்கும் தேரர்கள். விமல் கம்மன்பில உட்பட பலர் கருத்துக்கள். திருகோணமலை புத்தர் சிலை விவகாரம் தொடர்பில் அரசின் நிலைப்பாடு என்ன? கேள்வி கேட்கும் மகாசங்கத்தினர். அனைவருக்கும் வணக்கம். இது நோ டாபிக். நான் உங்கள் சேகு. இன்றைய தினம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய நிகழ்ச்சி காணொலி ஆரம்பிக்க முதல்லே சொல்லியிருக்கிறோம் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி. திருகோணமலை புத்தர் சிலை விவகாரம் தொடர்பில் நிறைய விடயங்கள் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்போது இந்த சிலை விவகாரம் தொடர்பில் அண்மையில் கடந்த வாரத்தில் இந்த விவகாரங்களுக்கு சம்பந்தப்பட்ட தேரர்கள் உட்பட 9 பேரை திருகோணமலை நீதிமன்றத்தினால் தடுப்பு காவலில் வைத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த விடயம் இப்போ இங்க தெற்கு பகுதியில் இருக்கிற மக்களுக்கு ஒரு சூடு பிடித்த விவகாரமா மாறி இருக்கு. இப்போ இந்த சிலை விவகாரம் தொடர்பில் நாங்கள் இதற்கு முதல்ல கூட நோ டாபிக் பண்ணியிருந்தோம். இது தொடர்பில் கருத்துக்களை தெரிவித்திருந்தோம். திருகோணமலையில ஒரு புத்தர் சிலையை வைத்து அதற்கு பிறகு அங்கு ஏற்பட்ட குளறுபடிகள் குழப்பங்கள் தொடர்பில் பாராளுமன்றத்திலும் பேசப்பட்டது. இது முறையற்ற ஒரு செயல் என்கின்ற குற்றச்சாட்டு கூட முன்வைக்கப்பட்டது. அங்கங்கே பௌத்த மத விகாரைகள் அமைப்பதும் பௌத்த மத சிலைகளை புத்தர்னுடைய சிலைகளை வைப்பதும் இப்படி நிறைய நடந்து கொண்டே இருக்கு. இந்த ஒரு மதங்களை பொறுத்த வரைக்கும் ஒருவருக்கு ஒருவர் தாங்க விரும்பக்கூடிய மதத்தை பின்பற்றுறதும் அவர்களுடைய மதங்களை யாருக்கும் பிரச்சனை இல்லாம தொல்லை இல்லாம வழிபாடு செஞ்சுட்டு போறதுக்கான ஒரு சூழ்நிலை தான் இருக்கு. எல்லா மதங்களும் அதைத்தான் சொல்லி இருக்கிறது. மற்ற மதங்களை மதிங்க, அந்த மதத்தவர்களுடைய பின்பற்ற மதங்களை நீங்க மதித்து நடந்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி எல்லா மதத்தினரும் சொல்லி இருக்கிறாங்க. இப்போ இந்த திருகோணமலை விவகாரத்துல காசியப்ப தேரர் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். அவர் தான் முக்கியமான நபராக இருக்கிறார். எனவே இந்த காசியப்ப தேரரை பார்ப்பதற்கு இப்போ நிறைய பேர் படையெடுத்து கொண்டிருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், கம்மன்பில, விமல் வீரவன்ச, சரத் வீரசேகர, பாட்டலி சம்பிக்கரணவக்க இப்படியாப்பட்டவங்க கடந்த காலங்களில் பொதுவாக நிராகரிக்கப்பட்டாங்க. இந்த நாட்டுக்குள்ள இனத்துவேசங்களை ஏற்படுத்தி இருந்தாங்க. நாட்டுக்குள்ள இனத்துவேசத்துக்கான முக்கியமான காரணமாக இருந்தாங்க அப்படின்னு சொல்றது நான் மட்டும் இல்லை, எல்லாரும் சொல்லி இருந்த ஒரு விடயமாக இருந்தது. குறிப்பாக இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல், உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் நடந்த காலகட்டத்தில் இந்த உறுப்பினர்கள், இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் பெரிய குழப்பங்களை ஏற்படுத்தி இருந்தாங்க. சமூகங்களுக்கு மத்தியில இவங்க இனவாதத்தை தூண்டுற மாதிரி பேசி இருந்தாங்க. அதே போல ஞானசார தேரர் உட்பட இந்த இனங்களுக்கு இடையிலான முருகலை ஏற்படுத்துறதுக்கு முக்கியமான நபர்களாக இருந்தாங்க. அதற்கு பிறகு அரசாங்கம் மாறிச்சு. அந்த அரசாங்கத்திலையும் இவர்கள் என்ன செய்தாங்கன்னு சொல்லி நான் தனியா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. விமல் வீரவன்சையாக இருக்கட்டும், வாசுதேவ நாணயக்காரவராக இருக்கட்டும், உதய கம்மன் பிள்ளையாக இருக்கட்டும், கோட்டாபய ராஜபக்சனுடைய அரசாங்கத்தில் இருந்து வெளியில அதுக்கப்புறம் என்ன நடந்தது, நாடு எங்க போச்சோ, நாடு எங்க இருக்கிறதுன்றது எல்லாரும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இப்போ இந்த விவகாரத்தை சூடு பிடிக்கும் விவகாரம் அப்படின்னு சொல்லி எதற்காக சொன்னேன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, இப்போ இவங்க திருகோணமலை சிறைச்சாலைக்கு படையெடுத்திருக்கிறாங்க. நேற்று விமல் வீரவன்ச திருகோணமலை சிறைச்சாலைக்கு சென்றிருந்தாரு. சென்று அங்கு இந்த காசியப்ப தேரரை சந்தித்திருந்தாரு. இதற்கு முதல்ல காசியப்ப தேரர் சிறையில உணவெடுக்க மாட்டேன் அப்படின்ற சில விஷயங்களை கூட சொல்லி இருந்தாங்க. இப்போ விமல் வீரவன்சையும் போயிருக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த தேரரை பார்க்கிறதுக்கு அத்துருளிய ரத்தன தேரர் முக்கியமான நபர் தலதா மாளிகையில் போயிட்டு உண்ணாவிரதம் இருக்க போறது, உண்ணாவிரதம் இருந்தது. அதுக்கப்புறம் கெலனி விகாரையில் சில விடயங்களை முன்னெடுத்தது. இதெல்லாம் செய்தது நம்மளுடைய தேரர்கள் தான் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டது. இதை இப்போ இந்த விவகாரம் பொறுத்தவரையில பேசு பொருளாக மாறி திருகோணமலைக்கு எல்லா தேரர்களும் செல்லக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. எனவே நேற்றைய தினம் கூட எல்லா தேரர்களும் அங்கு சென்றிருக்கிறாங்க. ரத்தன தேரர் நேற்றைய தினம் சென்றிருந்தாரு. ஏனைய மத தேரர்கள் போயிட்டு இந்த தேரர்களை பார்த்துட்டு வாரதுக்கு போறாங்க அல்லது சந்திச்சுட்டு வர போறாங்க அப்படின்ற செய்திகள் வெளியாக இருக்கிறது. இப்போ இது எங்கேயோ போகுது அப்படின்ற ஒரு சிந்தனை மக்கள் மத்தியில வரக்கூடும். காரணம், இந்த டீம் அப்படிப்பட்ட டீம் அப்படின்னு சொல்லி சமூக வலைத்தளங்கள்ல கருத்து பதிவுகள் கொண்டிருக்கிறது. குறிப்பாக ரத்தன தேரர் என்ன செய்தாரு, ஞானசார தேரர் என்ன செஞ்சாரு, விமல் வீரவன்ஸ் என்ன செஞ்சாரு, கம்மன்பில் என்ன செய்தாரு, இப்படி நிறைய விஷயங்களை நாம அடிக்கிட்டே போகலாம். இப்போ இந்த ஆட்சிக்கு என்ன நடக்க போகிறது, இல்ல இந்த விடயத்தை இவங்க கையில எடுத்துட்டு எவ்வளவு தூரம் ஓட போறாங்கன்றது எல்லாரும் பொறுத்திருந்து பார்க்கிறாங்க. அந்த ஈஸ்டர் தாக்குதல் சொன்னேன் இல்லையா, அந்த காலகட்டத்தில் இவர்கள் முன்னணியில இருந்தாங்க, முன்னணியாக பேசினாங்க. முஸ்லிம் சமூகத்தை, முழு சமூகத்தையும் முஸ்லிம்கள் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய இருவர் செய்து கொண்ட செயல்னால முழு முஸ்லிம் சமூகத்தையுமே
குறை சொல்லி முழு முஸ்லிம் சமூகத்தையும் முடக்கி அதற்கான சில ஊடகங்கள் கூட பின்புலனா செயற்பட்டுச்சு. ஒரு இடத்தில் நான் ஒரு ஊடகவியலாளர், அந்த உணர்வு பூர்வமான இடத்துல அந்த குண்டு தாக்குதல் நடத்தப்பட்ட இடத்திற்கு இரண்டாவதாக சென்ற ஒரு ஊடகவியலாளர் ஒரு தனியார் ஊடகத்தில் பணிபுரிகிற நேரம் காலை 8:09:15 அந்த இடத்துல நான் இருந்தேன். சொல்லிக்கொள்ள வைக்கப்பட மாட்டேன், பல்குடை விளக்காம அந்த இடத்துக்கு செய்திகளுக்காக சென்ற ஒரு ஊடகவியலாளர் நான். அந்த இடத்துல நடந்த சம்பவங்களை, நடந்த அந்த மரணங்களை என்னுடைய கண்ணால் பார்த்திருக்கிறேன். அதே போல தெமட்டகொடையில குண்டு வெடிக்கிற நேரம், தெமட்டகொடை குண்டு வெடிப்புல அந்த இடத்திற்கு செய்திகளுக்காக சென்றேன். அங்க இருந்த பொடிகளை எடுக்கிற நேரம் அது எப்படி கொண்டு போனாங்கன்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு முஸ்லீம் ஊடகவியலாளராக நான் குறுகி நின்றேன். ஒரு முஸ்லீம் என்ற பெயரை வைத்துக்கொண்டு சிலர் நடத்தின இந்த தாக்குதல்னால பல இடங்கள்ல எனக்கு தலைக்குனிவு ஏற்பட்டிருக்கிறது. நாங்கள் அப்படிப்பட்ட ஒரு சமூகம் அல்ல. அதை நான் எதுக்கு சொல்றேன்னு சொன்னா, அந்த இடங்கள்ல நாங்க இருந்தோம். அப்போ இவர்களுடைய கருத்துக்கள், இவர்களுடைய ஊடக சந்திப்புகள், இவர்களுடைய செயற்பாடுகள் எல்லாம் நாங்க கவர் பண்ணி இருக்கிறோம். நாங்க அது தொடர்புல பேசி இருக்கிறோம். ஞானசார தேரரை பற்றி சொல்ல தேவையில்லை. ஒரு சில ஊடக சந்திப்புகளுக்கு சென்று நான் வெளிநாட்டு ஊடகங்களுக்கு, இஸ்லாமிய ஊடகங்களுக்கு செய்தி வழங்குகிற ஒரு ஊடகவியலாளர்னு சொல்லி என்னுடைய மைக், கேமரா அதெல்லாம் கலட்டி என்னுடைய சிப்பை கூட கலட்டி வீசினாங்க. ஸோ இப்படியான சம்பவங்கள் எல்லாம் நடந்தது. ஆனால் அது நாங்கள் பெருசாக பேசப்படல. சில சிங்கள ஊடகங்கள் இதை செய்திகளாக வெளியிட்டுச்சு. அப்போ இந்த விவகாரங்கள் எல்லாம் இருக்கிற நேரம் இப்போ இது என்னத்துக்கு போகுது, இப்போ இது எங்க கொண்டு போறாங்க அப்படின்ற ஃபோக்கஸ் எண்ணம் எல்லாருக்கும் வந்திருக்கும். இது இலங்கை என்பது ஒரு நாடு, எல்லோரும் ஒற்றுமையாக சந்தோஷமாக உற்சாகமாக இனமத பேதம் இல்லாமல் ஒன்றாக வாழ்றாங்க. அவங்கவுங்க மதத்தை அவங்க பின்பற்றி அந்த வழக்கு அந்த லைன்ல போய் கொண்டிருக்கிறாங்க. இப்போ இந்த திருகோணமலை விவகாரத்தில் நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்கி வழக்கை ஒத்தி வச்சு அதற்கான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கணும் அப்படின்றதுக்காக சொல்லியிருக்கிறாங்க. கரையோர பாதுகாப்பு அமைப்பு தான் மூலமா தொடுக்கப்பட்ட வழக்குல தான் இந்த விசாரணைகள் செய்யப்பட்டு இப்போ இந்த வழக்கை முன்னுக்கு எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி பிணை வழங்க மறுத்து வச்சிருக்கிறாங்க. இப்போ இவர்கள் எல்லாரும் சேர்ந்து நாட்டை எங்க கொண்டு வராங்க? இப்ப பிமல் வீரவன்ச அண்மையில் நடத்தின ஒரு விடயம் தான் நீங்க பார்த்திருப்பீங்க. கல்வி அமைச்சுக்கு முன்னாடி போயிட்டு உட்கார்ந்து நான் சத்தியகிரக போராட்டம் நடத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹரிணி அமரசூரிய கல்வி அமைச்சரை வெளியேற்றணும், அவர் பதவியை துறக்கணும், பதவியை ராஜினாமா செய்யணும், இந்த கொண்டு வந்த மொடியுள்ள சிக்கல் இருக்கு அப்படின்ற நிறைய விஷயங்களை சொல்லி இருந்தாரு. அதுக்கப்புறம் அரசாங்கம் ஒரு முடிவு எடுத்துச்சு. இந்த மொடியுள்ள ஏதோ ஒரு சிக்கல் இருக்கு, மொடியுள் உண்மையிலுமே சிக்கலான ஒரு விஷயம், இந்த மொடியுள்ள ஏதோ சிக்கல் இருக்கு, இதை நாங்க 2027 ஆண்டுக்கு பிற்போடுறோம், 6ஆம் தர கல்வியை கொண்டு போறோம் என்ற விவகாரங்களை சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த உதயகம்மன் பிள்ளை நேற்றைய தினம் சொல்லியிருந்தாரு, இந்த ஜூலி சங் நாட்டை விட்டு போறாங்க. இவங்க என்பிபி அரசாங்கத்திற்கு மிகவும் உதவியாக இருந்தாங்க, இவங்களால தான் ஆட்சிக்கு என்பிபி அரசாங்கம் வந்தது. இப்படியான விஷயங்கள் நேற்றைய ஊடக சந்திப்புல பால் சோறு சாப்பிட்டு உதயகம்மன் பிள்ளை பேசியிருந்தார். இப்போ ஏதோ பெருசா முஸ்லிம் மக்கள் மீதும் தமிழ் மக்கள் மீதும் பாசம் இருக்கிற மாதிரியும் அவங்கள நாங்க ஒன்று இணைத்து போகணும் அப்படின்ற கருத்துக்களை முன் வச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா இவங்க 4 வருடங்களுக்கு முன்னர் அல்லது 2 வருடங்களுக்கு முன்னர் 3 வருடங்களுக்கு முன்னர் என்ன செஞ்சாங்க, எப்படி நடந்துக்கிட்டாங்கன்றது எந்த மக்களுமே மறக்கல, எந்த மக்களுமே அதை நினைச்சு பார்க்கறது கூட விரும்பல. அவ்வளவு விடயங்களை செய்திருந்தாங்க, அவ்வளவு விஷயங்களை ஊடக சந்திப்புகளாக பேசி இருந்தாங்க. இருந்தாலும் இப்போ இந்த திருகோணமலை புத்தர் சிலை விவகாரத்தில் ஒரு சுமூகமான முடிவு எடுக்கணும், சில விடயங்களை சரியாக அரசாங்கம் செய்து அதற்கான சட்டம் இருக்கு. இது என்னோட தனிப்பட்ட கருத்து இல்லை, நான் சமூக வலைத்தளங்களை பார்த்த கருத்துக்களை சொல்றேன். ஸோ இது அரசாங்கம் சட்டம் ஒழுங்கை சரியா பயன்படுத்துது, எனவே இந்த நடவடிக்கைகளை முன்னுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு சொல்ற ஒரு விடயத்தை தெளிவாக கொண்டு போய் கொண்டிருக்கிறாங்க. இருந்தாலும் சிறையில் அடைக்கப்பட்ட தேரர்களை இலங்கையில் இருக்கக்கூடிய ஏனைய தேரர்கள் பார்க்க போறது, இப்போ அரசியல்வாதிகள் கைது செய்த நிறைய அரசியல்வாதிகள் போவாங்க, அந்த கட்சிகளை சார்ந்தவங்க போவாங்க. எனவே இது சகஜமான ஒரு விஷயம் தான். ஆனா போயிட்டு வெளியில சொல்லக்கூடிய கருத்துக்கள் மூலம் மக்களை சீண்டி விடுறாங்களா, கிண்டி விடுறாங்களா, குழப்பி விடுறாங்களா? நாட்டில் ஒரு முஸ்லீம் கலவரம் வந்துச்சு, முஸ்லிம்களுக்கு எதிராக நிறைய தாக்குதல்கள், சொத்துக்கள், உடைமைகள் எரித்து நொறுக்கப்பட்டது. யாருனால? ஞானசார தேரர் என்ற ஒருத்தனால் வெளிவந்த ஒரு கருத்துனால, ஒரு இடத்துல போயிட்டு நின்று அவர் பேசின பேச்சினால நாடு ஒரு முறை அப்படிப்பட்டது. அதற்கப்புறம் ஈஸ்டர் தாக்குதலினூடாக திரும்பவும் முஸ்லிம் சமூகம் தாக்கப்பட்டது. தமிழ் மக்களினுடைய உரிமைகளுக்காக போராடினோம், தமிழ் மக்கள் தாக்கப்பட்டாங்க, அழிக்கப்பட்டாங்க, இன ஒழிப்பு செய்யப்பட்டது. இப்படி நிறைய விஷயங்களை நாங்க செய்திகளாக பார்த்திருக்கிறோம். எனவே இந்த திருகோணமலை விவகாரத்தில் அரசாங்கம் தெளிவான ஒரு விஷயத்தை எடுக்கணும், தெளிவான ஒரு முடிவு எடுக்கணும். அரசாங்கம் சொல்லி இருக்கிறது. அதே போலதான் நிறைய இது போல பல தமிழ் மக்கள் வாழுகின்ற பகுதிகளில் கூட விகாரைகள் அமைக்கிறாங்க. தையிட்டி விகாரை ஒரு பிரச்சனையாகவே இருக்கு. ஜனாதிபதி அதற்கான முடிவை எடுக்க காத்திருக்கிறார் சொல்லி நாகவிகாரையினுடைய விகாராதிபதி தெளிவா சொல்லி இருக்கிறார். ஜனாதிபதி இந்த முடிவு எடுக்கிறதுக்கு தான் ஆசையா இருக்கிறாரு, அவர் முடிவு எடுப்பாரு, காணி மக்களுக்கு வழங்கப்படணும் சொல்லியே இந்த தேரர்கள், இந்த நல்ல தேரர்கள் நாட்டில் இருக்கிறாங்க, நாட்டுக்காக சிந்திக்கிறவங்க இருக்கிறாங்க, அரசியலை விட்டு மக்களோட
மக்களோட வாழக்கூடிய மக்கள் எண்ணக்கருவை புரிந்து கொண்ட தேரர்கள் இருக்கிறாங்க. எனவே அவர்கள் சொல்றாங்க இந்த இடங்களை வந்து மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. இப்படிப்பட்ட தேரர்கள் இருக்கக்கூடிய இந்த நாட்டில் நல்ல தேரர்கள், நாட்டோடு இருக்கக்கூடிய மக்களோடு இருக்கக்கூடிய நிறைய தேரர்கள் இருக்கக்கூடிய இந்த நாட்டில் இது போல சில அரசியல்வாதிகள் குழப்பி விடுற செயல், கிண்டி விடுற செயல், ஏத்தி விடுற செயல்கள் எல்லாம் நடக்கிற நேரம் சில விஷயங்கள் சம்பவங்கள் நடக்கலாம், நடக்காமலும் போகலாம். அது மக்கள் ஒற்றுமையாக ஒன்றுபட்டு அவங்களுடைய கருத்துக்களை கேட்காம எது நல்லது எது சரி எது பிழை என்று சிந்திக்கணும். எனவே நான் ஏன் இந்த நோட்டோபிக் எடுத்தேன்னு சொன்னா, இப்ப கடந்த அந்த காசியப்ப தேரர் சிறையில் அடைக்கப்பட்ட நாள்ல இருந்து நிறைய தேரர்கள் போறாங்க பார்க்கிறதுக்கு. அது நாங்க தப்பா சொல்லல, போகலாம், பார்க்கலாம், அவங்களுடைய நலம் விசாரிக்கலாம், எல்லாம் செய்யலாம். அரசியல்வாதிகளும் போறாங்க. இந்த போற அரசியல்வாதிகளை பார்த்துக்கொள்ளுங்க, இந்த போற தேரர்களை பார்த்துக்கொள்ளுங்க, யார் யார் அங்க போறாங்க, யார் யார் சந்திக்க போறாங்கன்னு சொல்லி. இப்படி நாங்க பத்திரமுல சீலரத்தின தேரர் கூட போயிருந்தாரு, போயிட்டு வெளியில வந்து பேசியிருந்தாரு, இந்த அரசாங்கத்தை குற்றம் சாட்டி இருந்தாரு. பத்திரமுல சீலரத்தின தேரர் வந்து நேற்று முன்தினம் வந்து போயிருந்தாரு, போயிட்டு சந்திச்சு நிறைய விடயங்களை வெளியில வந்து சொல்லியிருந்தாரு. இந்த அரசாங்கம் தேரர்களை கைது செய்ய நடவடிக்கை எடுக்குது, அப்படி இப்படி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. தவறு தப்பு யாரு செய்தாலும் வந்து நாங்க சொல்ல தேவையில்லை. அரசாங்கத்திற்கு தெரியும், நாட்டில் ஒரு சட்டம் இருக்கு, ஒரு நீதி இருக்கு, அந்த நீதிப்படி அரசாங்கம் செயற்படுது. எனவே இந்த விவகாரத்தை நீங்கள் எப்படி பார்க்கறீங்க? இதுதான் இன்றைக்கு எங்களுடைய நோட்டோபிக்கினுடைய கேள்வியாக இருக்கிறது. பதில் சொல்லுங்க மக்களே. இந்த விவகாரத்தை நீங்க எப்படி பார்க்கறீங்க? இந்த நாட்டில் நடக்கிற இந்த விஷயங்களை அரசாங்கம் வந்து சட்ட ரீதியாக அணுகி அதற்கான தண்டனைகளை வழங்குது அப்படின்னு சொன்னா நீங்க உங்களுடைய கருத்தை சொல்லலாம். இல்ல அரசாங்கம் ஒரு பக்கம் சார்பாக தான் இருக்குன்னு சொன்னா நீங்க தெளிவா உங்களுடைய கருத்தை சொல்லலாம். இல்ல இது போன்ற அரசியல் இருப்புகளை இழந்த அரசியல்வாதிகள் இருக்கிறாங்களே, இப்ப நான் சொன்ன கொஞ்சம் லிஸ்ட், இன்னும் அந்த லிஸ்ட் நிறைய இருக்கு, ஒரு நீண்ட பட்டியல இருக்கு. இப்போதைக்கு சும்மா எடுத்துக்கொண்டேன் இந்த நிகழ்ச்சிக்காக. எனவே இந்த அரசியல் இழப்பை இழந்த அரசியல்வாதிகள் தங்களுடைய அரசியல் இருப்பை தக்க வைத்துக் கொள்ள இந்த மாதிரி செயற்பாடுகள் ஈடுபடுறாங்களா அப்படின்ற கருத்தை கூட நீங்க சொல்லலாம். எனவே இந்த திருகோணமலை புத்தர் சிலை விவகாரம் இப்பொழுது சட்டத்தின் கையில் போயிருக்கிறது. சட்டம் அதனை அழகாக நகர்த்தி கொண்டு போகுது. சட்டம் வந்து அதற்கான சட்டத்தை சரியாக நடைமுறைப்படுத்தி கொண்டு போகுது. நம்மளுக்கு சட்டத்தையோ தீர்ப்புகளையோ நீதிமன்ற கருத்துக்களையோ அவமதிக்கவோ விமர்சிக்கவோ உரிமையும் இல்லை, முடியவும் செய்யாது. எனவே நீங்க கருத்துக்களை பதிய நேரம் அதுகளை தவிர்த்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை நீங்க பதியலாம். இந்த அரசியல்வாதிகளுடைய செயற்பாடுகளை பற்றி உங்களுடைய கருத்துக்களை பதியலாம். எனவே இந்த விவகாரம் தொடர்பில் சரியான தீர்ப்பை நீதி எடுக்கணும், அரசாங்கம் சரியாக நடந்து கொள்ளணும். மக்கள் எல்லோரும் சமன், எல்லோருக்கும் சம உரிமை இருக்கிறது. தமிழ் மக்கள் செறிந்து வாழக்கூடிய பகுதிகளில் அவங்களுக்கான சுய நிர்ணயம், சுய உரிமைகள், அவங்க அங்க வாழ்றதுக்கான முழுமையான உரிமைகளை கொடுக்கணும் என்றதுதான் எங்களுடைய கோரிக்கையாகவும் இருக்கு. எனவே பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்களுடைய கருத்தை சொல்லுங்க. இன்றைய நோட்டோபிக் வந்து திருகோணமலை புத்தர் சிலை விவகாரத்தில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைத்திருக்கக்கூடிய அந்த தேரர்களை பார்ப்பதற்கு அரசியல்வாதிகள் சென்று கொண்டிருக்கிறாங்க. அது என்ன காரணம் சொல்லி நீங்க நினைக்கிறீங்கன்றத கருத்தா பதிங்க. இன்னும் சில தேரர்களும் சென்று கொண்டிருக்கிறாங்க அதை பார்க்கறதுக்கு. எனவே இந்த வார நோட்டோபிக்காக, இன்றைய நோட்டோபிக்காக உங்களுக்கு வந்திருக்கிறது. அடுத்த இன்னும் ஒரு தலைப்பில் உங்களை சந்திக்கலாம். விடைபெற்றுக் கொள்கிறேன். நான் சேகு. நன்றி, வணக்கம்.